சிவாஜி கணேசன் அவர்களை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வெளியாகி எல்லா இடங்கள்லையும் பிரபலமாக ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சிவாஜி அவர்கள் வந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு, தியேட்டர்களுக்கு விசிட் பண்றாரு, ரசிகர்களை வந்து சந்திக்கிறாரு. அப்படி வந்து இவர் வந்து போடி நாயக்கனூர் அந்த இடத்துக்கு ஒரு தியேட்டருக்கு ஒரு கிராமத்துக்கு உள்ள இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்காரு. இவர் சிவாஜி வந்து இங்க வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவலர் சகோதரர் இருக்காங்கல்ல, அதாவது கங்கை அமரன் அவர்கள், ஆர்டி பாஸ்கர், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, நம்ம எப்படியாவது சிவாஜியை பார்த்துடணும் அப்படிங்கிற இதுக்காக அவங்க ஊருக்கு பக்கத்துல நியரஸ்டா எந்த தியேட்டருக்கு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் போய் அவங்களாம் கால் சட்டை பருவத்தில் இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்களா இருந்த அந்த காலகட்டத்தில். அப்போ சிவாஜியை பார்க்கவே முடியல. சிவாஜி காரு தான் போயிருக்கு. கார் போகும்போது இந்த காருக்கு பின்னாடி எல்லாரும் சிவாஜி பார்க்க எப்படியாவது பார்த்துடணும் ஓடி இருக்காங்க. அப்படி ஓடிய ஒரு சிறுவன் தான் இசைஞானி திரு இளையராஜா அவர்கள். அப்படியே காலம் எப்படி மாத்துது அப்படின்னா, கிழக்கே போகும் ரயில் படத்துடைய வெற்றி விழா நடக்குது எங்க கமலா தியேட்டர்ல. அப்போ அந்த ஒரு பாட்டை பத்தி சிவாஜி கணேசன் வந்து பெருமையா பேசுறாரு. அதாவது மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பம் தோப்பு கோயிலும் நீதானோ, இந்த பாடலை பத்தி பெருமையா பேசும்போது ராஜா சார்ட்ட சொல்றாரு, எனக்கு இவ்வளவு படத்துக்கு நீ மியூசிக் போட்டு இப்படி ஒரு பாட்டை வந்து எனக்கு நீ போடலையே ராஜா, ஏன்டா எனக்கு இந்த மாதிரி வஞ்சகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலங்காயுதப்பட்டு பேசுறாரு. அப்போ காலம் அவருடைய உழைப்பை பாருங்க.